சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் திமுகவில் இணைந்த தாவேகாவின் முக்கிய புள்ளி இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தென்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது கட்சியின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளுக்கான எதிர்கால பொது செயலாளர் பொதுக்குழு கூட்டங்கள் புதிய திட்டங்கள் ஒன்றை கையில் எடுத்துள்ளார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது தொண்டர்கள் திமுகவில் இணையறாங்கன்ற ஒரு பதிலை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது எதன் மூலமாக எந்த காரணம் தெரியவில்லை. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் கூட்டங்கள் பேரணிகள் மற்றும் பிரச்சார நிகழ்வுகளுக்கான திட்டமிடல்களை மேற்பார்வையிட ஓய்வு பெற மூத்த காவல்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு சிறப்பு குழுவை அவர் அமைத்துள்ளார். இதனையடுத்து கடந்த செப்டம்பர் 27 கரூர் மாவட்டத்தில் நடந்த தாவேகா அரசியல் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குறைந்தது 41 பேர் உயிரிழந்தது. மேலும் சுமார் 100க்கும் பேர் காயமடைந்துள்ளனர். தமிழக வெற்றி கழகம் டிவிகே நிறுவனம் மற்றும் தலைமையுறமான விஜயால் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் இந்த சம்பவத்தை நிகழ்ந்து விஜய் தாவேகாவின் தொண்டர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருந்து அதிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தாங்கன்ற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க. அதாவது கரூர் ஈரோடு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வெண்ணெயமலை விளையுந்துரும் பாளையத்தில் விஜயின் வருகை சுமார் 7 மணி நேரம் தாமதமானதால் கூட்ட நெரிசலில் அதிகமான பேர் உயிரிழந்திருக்காங்க. ஏனென்று பார்த்தால் இதனையடுத்து ஒரு மேம்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து தகவல் அறிந்த வட்டாரங்களின்படி இந்த குழுவின் முதன்மை பணி பொதுமக்கள் கூட்டம் நெரிசல்களும் போது எந்த ஒரு அரசு வழங்கும் பாதுகாப்பை மட்டும் நம்பி இருக்காமல் விஜய்க்கு ஏற்படக்கூடிய கூட்டங்களை திட்டமிடுவது அவசியம் என்று கருதி தாவேகா இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. இதனையடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இதையெல்லாம் பார்த்த தாவேகாவின் தொண்டர்கள் அவர் சூஸ் பண்ணி வச்சிருந்த முக்கிய புள்ளி இப்போ திமுகவில் இணைந்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய காரணமாக போய்கொண்டிருக்கிறது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்கு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.